This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பெங்களூர் ஹைதராபாத்துக்கு நோ. தென்னிந்தியாவின் ஹாட்ஸ்பாட்டாக உருவெடுத்த கோவை இந்தியாவில் முக்கியமான உலகளவிய திறன் மையமாக கோவை உருவெடுக்க தொடங்கியுள்ளது. இதற்கு இங்குள்ள வலுவான தொழில் சூழல், பொறியியல் திறமை மற்றும் வளர்ந்து வரும் உள்கட்டமைப்பு வசதி ஆகியவை முக்கிய காரணமாக உள்ளன என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. கோயம்புத்தூரில் செயல்படும் முதலீடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் போன்ற பெரிய நகரங்களுக்கு போட்டியாக மாறும் அளவிற்கு இங்கு முதலீடுகள் குவிந்து வருகின்றன. ஆழமான பொறியியல் திறனாலும் உறுதியான தொழில்துறை பராமரித்தாலும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் கோவையில் தங்கள் ஜிசிசிக்களை உருவாக்கவோ அல்லது விரிவுபடுத்தவோ விரும்புகின்றன. தற்பொழுது 60க்கு மேற்பட்ட ஜிசிசி நிறுவனங்களும் 75,000த்திற்கு அதிகமான வல்லுநர்களும் கொண்ட இந்த நகரம் கவர்ச்சிகரமான கோவை அட்வான்டேஜை வழங்குகிறது. இந்த நன்மைகளில் போட்டி விளைவிலான ரியல் எஸ்டேட் செலவினங்கள், சிறந்த கல்வியறிவு விகிதம் மற்றும் 250க்கு மேற்பட்ட தொழில்நுட்ப ஸ்டார்ட்அப்கள் மற்றும் 23 இன்குபேட்டர்களுடன் கூடிய ஸ்டார்ட்அப் கலாச்சாரம் ஆகியவை அடங்கும். இந்திய தொழில் கூட்டமைப்பு உடன் இணைந்து சிபிஆர்இ தெற்கு ஆசியா என்ற அமைப்பு கோயம்புத்தூர் ஜிசிசிக்கான இந்த இடம் என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளின் அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்தியாவில் ஜிசிசி துறை ரீதியான முதலீட்டில் 2ஆம் மற்றும் 3ஆம் அடுக்குகள் நகரங்கள் 2025ஆம் ஆண்டுக்குள் 15 முதல் 20% பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப சூழலில் ஜிசிசிக்கள் தங்கள் சந்தை அளவு, பணியாளர்களின் எண்ணிக்கை மற்றும் திறன்களை கணிசமாக அதிகரிக்கும். தமிழ்நாடு இந்தியாவின் ஜிசிசி வளர்ச்சியில் தனது தலைமைத்துவத்தை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது. கோயம்புத்தூர் ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது. கோவை இதில் முன்னணியில் வகிக்கிறது. கோவையில் ஆழமான தொழில்துறை பலத்துடன் தொழில்நுட்பம் சார்ந்த சூழலையும் கொண்டுள்ளது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. இதில்தான் இந்த 10 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் இருந்து ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ந்து வரும் அடுத்த பெரிய நகரங்கள் கோயம்புத்தூர் தான் என்று இந்த ரிப்போர்ட் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தூர், கொச்சி, திருவனந்தபுரம், கோயம்புத்தூர், லக்னோ, விசாகப்பட்டினம், சூரத், வதோதரா, நாக்பூர், நாசிக் ஆகியவை இந்த லிஸ்டில் இடம்பெற்ற நகரங்கள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.